உருவாக்குவதில் இரு தரப்பினரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல செயல்படுகிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கல்வி என்பது வெறும் மதிப்பெண் சார்ந்தது மட்டுமல்ல. ஏனெனில் கல்வி கற்று சிறந்த மாணவனாக திகழ்ந்தாலும் அம்மாணவன் நல்ல நிலையில் இருக்கும்போது தாயும் தந்தையும் போற்றி மதிக்க வேண்டும், சமூகத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும், தம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆகாமல் இருக்க வேண்டும். பெற்றோரும் ஆசிரியரும் மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்தாலும் மாணவர்களிடம் எந்தவித முன்னேற்றம் இல்லையெனில் அந்த ஊக்கம் வீணாக போகிறது. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் உள்ளது போல இன்று மாறிவரும் சமூக சூழ்நிலையில் நம் சமூகத்திற்கு நல்ல மாணவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். எனவே மாணவர்களிடமும் முயற்சி, ஆர்வம், உழைப்பு இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆர்வம் ஊட்ட வேண்டும். குழந்தைகள் பொதுவாகவே சொல்வதை கேட்க மாட்டார்கள், ஆனால் செயல்களை பார்த்தே அதிகம் கற்றுக்கொள்வார்கள். எனவே குழந்தைகளுக்கு ஏற்றவாறு நல்ல நெறியுள்ள கதைகள், வரலாற்று நிகழ்வுகள், மகான்களின் வாழ்க்கை போன்றவற்றை கதையாக கூறலாம். இது மாணவர்களுக்கு எளிதாக புரியும். நல்லது எது, கெட்டது எது, பொறுப்பு, நேர்மை போன்ற விஷயங்களை பற்றி மாணவர்களுடன் பேச வேண்டும். குழந்தைகளின் ஒவ்வொரு செயல்களையும் நாம் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். இயற்கையாகவே மனிதனின் உள்ளுணர்வு அதைத்தான் விரும்பும். எனவே பாராட்டி ஊக்கமளித்தால் அவன் சிறந்த மாணவனாக திகழ்வான். தவறு செய்தால் அதனை மென்மையாக சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும். மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் சுய கட்டுப்பாடு, பொறுமை, ஒத்துழைப்பு, பொறுப்பு போன்ற பண்புகளையும் வளர்க்க வேண்டும். மாறிவரும் சமூக சூழ்நிலையில் நாம் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டியது ஆசிரியருக்கும் பொறுப்பு உள்ளது, பெற்றோருக்கும் அதிக பொறுப்புள்ளது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பட்டிமன்றத்தை பார்த்தோம். ஸோ தீர்ப்பு நடுவர் சொன்னது 2 பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த காலத்தில் ஆசிரியர் முக்கியம், பெற்றோர் முக்கியம், ஆனால் ஸ்டூடெண்ட்டு முக்கியம். அதை விட ஸ்டூடெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை தீர்ப்பு சொல்லாமல் போயிட்டார். ஸ்டூடெண்ட்டு தான் அந்த கல்விக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் மாணவர்கள் தான் என்னது ரொம்ப முக்கியமாக அவங்க எடுக்க வேண்டிய முயற்சிகள், செல்ஃப் டிசிப்ளின், ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தால் கல்வி மாணவர்களுக்கு நல்ல கிடைக்கணும். அப்படின்னா அவங்களுடைய ஒழுக்கம், முயற்சி இதெல்லாம் இருக்கணும். அதோடு சேர்ந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்தினால் கல்வி சிறப்பாக அமையும் அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை. ஸோ பெற்றோர்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்களுடைய கல்வி கொடுக்குறீங்க, நன்றி. நீங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதனால் ஆசிரியர்கள் உங்கள் மாணவர்களுக்கு என்ன செய்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம். எங்களுக்கு பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் நன்றி. மூவரும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தில் ஒரு 3 கார்னர்கள் இருக்கிறது போல் ஒரு கல்விக்கு முக்கியமானது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த 3 காரியங்களையும் சேர்த்து செய்யும் போது ஒரு மாணவன் வெற்றி அடைவான், கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். இப்போது ஒரு ப்ரைஸ், ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த 25-26ஆம் கல்வியாண்டில் எங்களுடைய பள்ளியில் உள்ள மாணவர்கள் ஆப்சண்ட்டு, அதாவது விடுமுறை எடுக்காத மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு நாங்கள் கொடுக்க போகிறோம். வருடம் போன வருஷத்துக்கு முந்தின வருடம் 8 ஸ்டூடெண்ட் வாங்கினாங்க. லாஸ்ட் இயரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாங்க. 7. இந்த வருஷம் இந்த கல்வியாண்டில் 2 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் என்னது விடுமுறை எடுக்காமல் ஸ்கூலுக்கு வந்த ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுடைய முயற்சிக்கு பாராட்டணும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் போன மாதம் வர நிறைய ஸ்டூடெண்ட்டு ஆப்சண்ட் ஆகாமல் இருந்தாங்க. ஆனாலும் இந்த கோயில் கூட காய்ச்சல் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்களின் வற்புறுத்தத்தோடு என்ன செய்கிறாங்க லீவ் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆண்டில் 2 ஸ்டூடெண்ட்டு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஒன்று சுமித் மேடம்,
இன்னொன்று ஜான் ரிச்சர்ட். கை தட்டுங்க, உற்சாகமாக கை தட்டுங்க. இந்த பிரைஸ் ஹாட் கோல்ட் வாட்டர். பெற்றோருக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக, அதாவது ஒரு பழமொழி, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மனைவி அமைவதெல்லாம் என்னது சொல்லுங்க, ஆண்கள் தான் சொல்லணும், பெண்கள் சொல்லக்கூடாது. ஆண்கள் மட்டும் சத்தமாக சொல்லுங்க, இறைவன் கொடுத்த வரம். அதே போல் பள்ளிக்கு, என்னுடைய ஸ்கூலுக்கு ஆசிரியர்கள் வர்றது எனக்கு ஒரு இறைவன் கொடுத்த வரம் தான். ஆசிரியர்கள் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு பள்ளி இயங்குவது மிகவும் கடினம். அதனால் இங்கே ஆசிரியர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக சிறப்பான ஒரு பரிசு எங்களோட மேனேஜ்மெண்ட் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். இப்போது சிலம்பத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் நினைச்சிரோம், இந்த டீச்சர்ஸை நான் ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்றேன், மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்கேஜி மிஸ் ஜெசி மிஸ், ஜோதிகா மிஸ் வாங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் ஜாஸ்மின் மிஸ், ஜாஸ்மின் மிஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் கென்சி மிஸ் வாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் சண்முக சுந்தரி மிஸ். फोर्थ स्टैंडर्ड में जानसी मिस. फिफ्थ சார் பிரின்சிபல் சார் ஃபிஃப்த்துக்கு எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கள் பள்ளி சார்பாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு. உற்சாகமா நான் டீச்சிங் ஸ்டாஃப். அடுத்ததான் பள்ளியில் பணிபுரிகிற எங்களுடைய உதவிக்கு புரிபுரிகிற சில்வியா ஆண்டி, சில்வியா தான். ஸோ இவங்க தான் எங்கள் பள்ளிக்கு, எனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப். சாந்தினி மிஸ், சாந்தினி மிஸ் வாங்க. ஓகே, இவங்க தான் எங்களுடைய பள்ளிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. பள்ளி சார்பாக, மேனேஜ்மெண்ட் சார்பாக உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், இந்த அகாடமிக் இயர் உங்களுடைய பணி சிறந்ததற்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் ப்ரைஸு, லக்கி ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸு ஓல்டு ஸ்டூடெண்ட் வாங்க. யாரு? மேரி ஜெசனாவா? ஒரு சீட். இன்னைக்கு ரொம்ப 11க்குள்ளே முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். 11லேருந்து 20க்குள்ளே நம்பர் தான் வருது. 14வது நம்பர் 14, 14 யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க.